So guys, HTC ல இருந்து ஒரு ரெண்டு மொபைலை இப்போ நியூவா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கனே சொல்லலாம். கம்பேக் கூட சொல்லலாம். இந்த ரெண்டு மொபைலுமே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு மொபைல் வந்து சொல்லிருக்காங்க. என்னென்ன மாடல்ஸ்னு பாத்தீங்கன்னா U20 5G and Desire 20 Pro இந்த ரெண்டு மாடல் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு மாடலோட ஃபுல் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் and இது இந்தியால எப்போ சேலுக்கு வர போகுது and இதோட பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி இந்த மொபைல் வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா, and நீங்க புதுசா மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்ற பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த HTC U20 and Desire 20 Pro இந்த ரெண்டு மொபைலோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் HTC U20 5G டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.8 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க 1080p ரெசல்யூஷன்ல. தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9, பஞ்சுவல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கு. தென் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 387 ppi வந்து கொடுக்குறாங்க. IPS LCD டிஸ்பிளே தான் 6 இன்ச் கொண்ட ஒரு பேனோட. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையான்றது அவங்க மென்ஷன் பண்ணல, மேபி இருக்கலாம். ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 765G வந்து கொடுக்குறாங்க ஆக்டோகோர் ப்ராசர். அண்ட் இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. சிப்செட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 nanometerல பில்ட் பண்ணுது. GPU பாத்தீங்கன்னா Adreno 620, OS பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல ரன் ஆகும். தென் இந்த ப்ராசருக்கு ஏத்த மாதிரி பேட்டரி பேக்கப் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்கு. 18 வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்துரும். USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் சி. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து கொடுக்குறாங்க. அப்படி கேமரா சைடு வந்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. 48 மெகாபிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சார் f1.8ல. தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்கான ஒரு சென்சாரும் f2.2ல. தென் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு f2.4ல அண்ட் 2 மெகாபிக்சல் டிப் சென்சிங் வந்து கொடுக்குறாங்க f2.4ல. தென் ஃப்ரண்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் கொடுக்குறாங்க f2.0ல. தென் பிரைசிங் அண்ட் வேரியன்ட் பக்கம் வந்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM and 256GB ஸ்டோரேஜ் அண்ட் இது எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம். தென் பிரைசிங் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பாக்குறப்போ ஒரு 25,000 to 30,000ல உங்களுக்கு பிரைசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இது அபிஷியல் பிரைசிங் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான். தென் செகண்ட் மாடலான HTC Desire 20 Pro பக்கம் வந்தீங்கன்னா டிஸ்பிளே 6.5 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க 1080p ரெசல்யூஷன்ல. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 19:5:9, பஞ்சுவல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கு. தென் பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 396 ppi. இதுவும் IPS LCD டிஸ்பிளே தான் 6 இன்ச் கொண்ட ஒரு பேனல். அண்ட் இதுக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையான்றது அவங்க மென்ஷன் பண்ணல, மேபி இருக்கலாம். ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 665 தான் வந்து கொடுக்குறாங்க. இது ஆக்டோகோர் ப்ராசர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.0 GHz. சிப்செட்டோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 11 nanometerல பில்ட் பண்ணுது. GPU பாத்தீங்கன்னா Adreno 610 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் OS பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல ரன் ஆகும். தென் பேட்டரியோட கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கு. இதுக்கும் சேம் 18 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்துரும். USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் சி தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடுல வந்து கொடுக்குறாங்க. கேமரா சைடு வந்தீங்கன்னா சேம் அதே குவாட் கேமரா செட்டப் 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் f1.8ல, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் f2.2ல. தென் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட்ஸ் f2.4ல. லாஸ்டா 2 மெகாபிக்சல் டிப் சென்சிங் f2.4ல. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப 25 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க f2.0ல. இதோட பிரைசிங் அண்ட் வேரியன்ட் வரப்ப பேஸ் வேரியன்ட் 6GB RAM and 128GB மெமரி இருக்கு. இந்த மெமரியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைசிங் வரப்ப இந்த மாடல் கண்டிப்பா ஒரு 14,000ல இருந்து ஒரு 18,000ல பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான், அபிஷியல் பிரைஸ் இன்னும் வந்து சொல்லல. சோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டு மாடலை பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் வந்து தாய்வான்ல மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபலா இன்னும் லான்ச் ஆகல. சோ கூடிய சீக்கிரத்துல குளோபலா லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்போ லான்ச் ஆகிறப்ப இந்தியாவுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன இந்த ரெண்டு மொபைலும் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய மொபைல்னு ஒன்னு 5G வேரியன்ட், இன்னொன்னு வந்து நார்மல் வேரியண்டா இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு மாடலோட பிரைஸ் கூட வந்து எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான். சோ இன்னும் எக்ஸாக்டான பிரைஸ் தான் நமக்கு தெரியல. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் பிரைஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கோம். சோ இன்னும் அபிஷியலா இதோட பிரைஸ் வரல. சோ இந்த எக்ஸ்பெக்டட் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த மொபைல் வர்த்தா இல்லையான்றத பார்க்கலாம். சோ U20 5G இதுல டிஸ்பிளே 6.5 இன்ச் கொடுக்குறாங்க. ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தான். அண்ட் IPS LCD டிஸ்பிளே 6 இயர்ஸ் கொண்ட ஒரு பேனல் அண்ட் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன். சோ இதெல்லாம் வந்து ஓகே. தென் அப்படியே ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 765G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ லான்ச் ஆக போற OnePlus Z ல யூஸ் பண்ணிருக்க அதே ப்ராசர் தான் இதுலயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே பேட்டரி பக்கம் வந்தீங்கனாலும் நல்ல ஒரு ஹியூஜ் பேட்டரி தான் 5000 mAh வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. U20 5G பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாமும் பேக் சைடு தான் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ்ல வருது. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் மெமரி வந்து நீங்க போட்டுக்க முடியும். சோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பாக்குறப்ப இந்த மொபைல் கிட்டத்தட்ட OnePlus Z-க்கு ஒரு காம்படிட்டரா இருக்கும். சேம் OnePlus Z ல யூஸ் பண்ணிருக்க அதே Snapdragon 765G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவும் கிட்டத்தட்ட எல்லாமே ஓவராலா இருக்கும். கேமரா சைடும் நல்லாவே கொடுத்திருக்காங்க.
48 மெகாபிக்சல் கொண்ட குவாட் கேமரா செட்டப் 8+2+2 வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லையும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப அண்ட் 5G சப்போர்ட் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவராலா பார்க்குறப்ப இதோட பிரைஸ் ரேஞ்ச் கண்டிப்பாக 25,000 வந்து ஒரு 30,000 கண்டிப்பாக இருக்கும். அண்ட் OnePlus Zக்கு கூட ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். தென் அப்படியே செகண்ட் மாடலான Dzire 20 Pro. ஸோ இது வந்து ஒரு அண்டர் 15 to ஒரு 18,000 செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு மொபைலா இருக்கு. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸ் Snapdragon 665 தான். ஸோ இந்த சிப்செட் கொஞ்சம் பழைய சிப்செட் தான். ஸோ இதை இது கூட ரீசெண்டா லான்ச் ஆன மொபைல் கூட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன Realme Narzo 10 and 10A வந்து யூஸ் பண்ணிருக்க MediaTek உடைய G70 அந்த சிப்செட் கூட வந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பெஞ்ச்மார்க்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் Snapdragon 665 விட ஒரு 5% MediaTek G70 வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த MediaTek G70 பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10,000 செக்மெண்ட்லயும் 12,000 செக்மெண்ட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸரை Snapdragon 665 அத ஒரு 15,000 ஒரு 18,000 குள்ள வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இது HTC பிராண்டட்ன்றதுல பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ ப்ராசஸர் பக்கம் இந்த மாதிரி கொடுத்தாலுமே உங்களுக்கு கேமரா சைட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் கொண்ட குவாட் கேமரா செட்டப் சேம் U20ல கொடுத்துருக்க மாதிரி ஃப்ரண்ட் சைட்லயும் உங்களுக்கு 25 மெகாபிக்சல்ல செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் எல்லாமே உங்களுக்கு ஓவரால் நல்லாவே இருக்கு. சோ இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கறப்ப இதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா 15 to ஒரு 18,000 குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மொபைலும் குளோபலா லான்ச் ஆயிட்டு இந்தியால கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல நல்ல ஒரு காம்படிஷனா இருக்கும். ஸோ இந்த ரெட்மி பிடிக்காதவங்க, ரியல்மி பிடிக்காதவங்க, சாம்சங் பிடிக்காதவங்க, ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்குலாம் ஒரு ஆல்டர்னேட்டா HTC இந்த நியூ மொபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நேற்று நம்ம Motorola One Fusion Plus வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு ஒரு மிட் ரேஞ்ச், அதாவது அண்டர் ஒரு 17,000ல. ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த Motorola One Fusion Plus plus HTC இந்த U20 5G and Dzire 20 Pro இந்த மூணு மொபைலுமே கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மொபைல் மார்க்கெட்ல ஒரு சேஞ்சா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் நியூவா மொபைல் வாங்க போற என்ன மொபைல் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல ஏதாவது பர்சன்ஸ்க்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.